வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பற்றி விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். நியாய விலை கடைகளில் சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. வைத்தியநாதன் அவர்கள் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் 15 வயது முதல் 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான தடுப்பூசி முகாமினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் 26 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பண்டிகைக்காக வழங்கப்படும் 2 கிலோ சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. வைத்தியநாதன் அவர்கள் துவக்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பண்டிகைக்கு வழங்கப்படும் 2 கிலோ இலவச சர்க்கரையை லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை, மடுவுப்பேட், சலவையாளர் நகர், சேத்திலால் நகர், பெத்திசெட்டிப்பேட்டை, மகாவீர் நகர், ஆனந்தா நகர், வள்ளலார் நகர், நெசவாளர் நகர், செல்லப்பெருமாள் பேட்டை, நந்தா நகர், சாந்தி நகர், அசோக் நகர், குறிஞ்சி நகர், குறிஞ்சி நகர் விரிவு, ராமன் நகர், குமரன் நகர், குமரன் நகர் விரிவு ஆகிய நியாய விலை கடைகளில் சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை தலைவருமான திரு மு. வைத்தியநாதன் அவர்கள் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில சிறப்பு பிரதிநிதி திரு ஐயப்பன், காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் நந்தா கலைவாணன், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் திரு ராஜா, திரு கோவிந்தராஜன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கார்டு வாங்கியிருப்பாங்க அப்புறம் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பண்டிட் துரைசாமி மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு மைதானத்தில் புதர்மண்டி கிடப்பதாக வந்த புகாரை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. வைத்தியநாதன் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்திசெட்டிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பண்டிட் துரைசாமி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் விளையாடுவதற்காக உள்ள மைதானத்தில் புதர்மண்டி கிடப்பதாக தலைமை ஆசிரியர் மற்றும் ஊர் பொதுமக்களிடமிருந்து வந்த புகாரை அடுத்து சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை தலைவருமான திரு மு. வைத்தியநாதன் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மாணவர்கள் விளையாடுவதற்காக கூடிய விரைவில் விளையாட்டு மைதானத்தை சரி செய்து தருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த ஆய்வின் பொழுது தலைமை ஆசிரியை சுகுணா மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 15 வயது முதல் 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான தடுப்பூசி முகாமினை முதற்கட்டமாக புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகின்றது. இதுவரை 13,97,207 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன.
இந்நிலையில் 15 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கும் இன்று முதல் தடுப்பூசி போடப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். அதன்படி நாடு முழுவதும் 15 வயதிற்கு மேற்பட்டவருக்கான தடுப்பூசி முகாம் இன்று முதல் துவங்கியது. அதன்படி புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் 15 முதல் 18 வயதுடைய சிறுவர்களுக்கு இன்று முதல் கோவேக்சின் தடுப்பூசி போட முடிவு செய்யப்பட்டுள்ளது. முன்பதிவை ஆன்லைன் அல்லது தடுப்பூசி செலுத்தப்படும் இடங்களில் பதிவு செய்து கொள்ளலாம். முதற்கட்டமாக 80,000 மாணவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகளை கதிர்காமத்தில் உள்ள தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இதற்காக மத்திய அரசின் சுகாதாரத்துறையிலிருந்து 83,000 டோஸ் கோவேக்சின் தடுப்பூசிகள் புதுச்சேரிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இவை குளிரூட்டப்பட்டு அறைகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 15 முதல் 18 வயதினர் சுமார் 1,00,000 பேர் 10ஆம் வகுப்பு, +1, +2 வகுப்புகள், கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிப்பவர்களாக உள்ளனர். முதலில் பள்ளிகளுக்கும் தொடர்ந்து கல்லூரிகளுக்கும் நேரடியாக சென்று தடுப்பூசிகளை செலுத்தப்பட உள்ளது. இதற்காக பள்ளிகளிலேயே மாணவர்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இணையதளத்தில் பதியப்பட்டு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. இப்பணியில் 1000 சுகாதார பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 163 காவலர்களுக்கு பதவி உயர்வு ஆணையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி காவல்துறையில் காவலர்கள் முதல் பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்து வருபவர்களுக்கு காலத்தோடு பதவி உயர்வு அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் உத்தரவின் பேரில் புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் 2 தலைமை காவலர்கள் உதவி ஆய்வாளராகவும் 7 தலைமை காவலர்கள் துணை உதவி ஆய்வாளராகவும் மற்றும் 38 காவலர்களுக்கு தலைமை காவலர்களாகவும் பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு சமீபத்தில் அளிக்கப்பட்டது. மேலும் 35 ஆண்டுகள் பணிபுரிந்த 30 தலைமை காவலர்கள் மற்றும் சிறப்பு நிலை துணை உதவி ஆய்வாளர்களுக்கு சிறப்பு நிலை உதவி ஆய்வாளராகவும் 25 ஆண்டுகள் பணிபுரிந்த 13 தலைமை காவலர்களுக்கு சிறப்பு நிலை துணை உதவி ஆய்வாளராகவும் 15 ஆண்டுகள் பணிபுரிந்த காவலர் ஒருவருக்கு சிறப்பு நிலை தலைமை காவலராகவும் 121 நபர்களுக்கு பதவி உயர்வு சமீபத்தில் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று காவல் தலைமையகத்தில் நடந்த விழாவில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், காவல்துறையின் கூடுதல் இயக்குனர் ஆனந்த் மோகன், துணைத் தலைவர் மிலின் மகாதேவ் தம்ரே, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கோதாரா, ராகுல் அல்வால், லோகேஸ்வரன், பிரதீக்ஷா மற்றும் உயர் அதிகாரிகள் முன்னிலையில் பதவி உயர்வு பெற்றவர்களை வாழ்த்தி ஆணையை வழங்கினார்கள். வணக்கம். இன்றைக்கு காவல்துறையில் பல ஆண்டு காலமாக பணிபுரிந்த காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. புதுச்சேரியில் 26 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 23 நபர்களுக்கும் காரைக்காலில் 3 பேர் என மொத்தம் 26 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர். மாநிலத்தில் தற்போது 155 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,27,517 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர். இதுவரை 1,29,553 நபர்கள் பாதிப்படைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி முதல் தவணை 8,42,564 பேரும், இரண்டாம் தவணையை 5,64,258 பேரும் செலுத்தியுள்ளனர். மொத்தமாக 14,06,822 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பரவல் மெல்ல மெல்ல அதிகரித்து வரும் சூழ்நிலையில்
புதுச்சேரி நீதிமன்றம் திடீர் மூடல். நீதிமன்றத்திற்கு வெளியே பொதுமக்கள் காத்திருப்பு. நேரடி வழக்கு விசாரணை நிறுத்தப்பட்டதினால் பரபரப்பு. புதுச்சேரியில் கொரோனா 2வது அலையின் பொழுது புதுச்சேரி நீதிமன்றங்களில் நேரடி வழக்கு விசாரணை நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து கொரோனா பரவல் மெல்ல மெல்ல குறைந்தவுடன் நேரடி விசாரணைகள் அனுமதிக்கப்பட்டது. இந்த நிலையில் கொரோனாவின் உருமாறிய வைரஸான ஒமிக்ரான் வைரஸ் புதுச்சேரியில் இதுவரை 2 பேருக்கு கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 11 பேரின் மாதிரிகள் சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி நீதிமன்றங்களில் நேரடி வழக்கு விசாரணை நிறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து வழக்கு விசாரணைகளும் இணையவழி மூலம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கு விசாரணையில் தொய்வு இல்லாமல் இருக்க நுழைவாயில் முன்பு நீதிமன்றங்கள் பெயரில் அட்டை பெட்டிகள் வைக்கப்பட்டு அதில் வழக்கு விசாரணை ஆவணங்கள் வைக்கப்படுகிறது. மேலும் வழக்குக்கு தேவையான ஆவணங்களை மின்னஞ்சல் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த நிலை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று திங்கட்கிழமை என்பதினால் ஏராளமான பொதுமக்கள் வழக்கிற்காக நீதிமன்றம் வந்திருந்தனர். அவர்களை உள்ளே அனுமதிக்காததினால் நீதிமன்றத்தின் வெளியே ஒன்று திரண்டு இருந்ததனால் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. புதுச்சேரியில் இந்த மாதம் இறுதிக்குள் 390 காவலர் பணியிடங்கள் எழுத்துத் தேர்வு மூலம் உடனடியாக நிரப்பப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரி காவல்துறையில் பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்த 163 காவலர்களுக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவலர்களுக்கு பணி ஆணையை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் காலியாக உள்ள 390 காலி பணியிடங்கள் உடனடியாக இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். மேலும் லாஸ்பேட்டை, ரெட்டியார் பாளையம் உள்ளிட்ட காவல் நிலையங்கள் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகின்றது. இந்த 2 காவல் நிலையங்களுக்கும் இந்த ஆண்டிற்குள் சொந்தமாக கட்டிடம் கட்டிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். காவலர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் புதுச்சேரி அரசு செய்து வருகின்றது. அவர்களுக்கு வழங்க வேண்டிய யூனிஃபார்ம், அலவன்ஸ் உட்பட அனைத்து நிலுவைத் தொகைகளும் விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த நமச்சிவாயம், ஆபரேஷன் விடியல் மற்றும் ஆபரேஷன் திரிசூல் மூலம் புதுச்சேரியில் ரவுடிகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், இதுவரை ஆபரேஷன் விடியலில் 88 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் 163 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் காவல்துறையை பலப்படுத்தும் வகையில் 300 காவலர்கள் மற்றும் 400 ஊர்காவல் படையினர் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும், இந்த தேர்வு படிப்படியாக நடைபெறும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். பேட்டியின் பொழுது காவல்துறை கூடுதல் இயக்குனர் ஆனந்த் மோகன் உடனிருந்தார். புதுவை மாநிலத்தில் தம்முடைய மக்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை இன்றைய காவல்துறை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஆபரேஷன் விடியல் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு எந்தெந்த பகுதியெல்லாம் போதைப் பொருள்கள், கஞ்சா போன்ற பொருட்கள் விற்கப்படுகின்றதோ அந்த பகுதிகளெல்லாம் கண்காணிக்கப்பட்டு யாரெல்லாம் அதில் ஈடுபட்டிருக்கின்றார்களோ அந்த குற்றவாளிகளை கைது செய்து இன்றைக்கு காவல்துறையானது நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காண்டம்மன் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சுவாமிக்கு வெண்ணெய் காப்பு அலங்காரம் மற்றும் வடைமாலை சாத்தி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரில் கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காண்டம்மன் திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயர், அம்மன், சிவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து ஆஞ்சநேய சுவாமிக்கு சிறப்பு மகா கலச அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. பின்னர் ஆஞ்சநேய சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், பாதாம், பிஸ்தா, தேன், பழங்கள் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேக பூஜையும்
புஷ்ப அலங்கார பூஜையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு வெண்ணெய் காப்பு அலங்காரம் மற்றும் வடைமாலை சாத்தி சிறப்பு பூஜைகள் தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ஒமிக்ரான் தொற்று அதிகரித்தால் தற்காலிக மருத்துவமனை அமைக்க பழைய துறைமுகத்தில் உள்ள குடோன்களில் முதல்வர் ரங்கசாமி ஆய்வு செய்தார். ஒமிக்ரான் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க மாநில அரசுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் 2 நபர்களுக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் தொற்று அதிகரித்தால் கூடுதல் படுக்கைகள் அமைப்பது தொடர்பாக பல்வேறு பகுதிகளில் முதல்வர் ரங்கசாமி ஆய்வு செய்தார். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடி மையம், பழைய துறைமுகம், புதுப்பிக்கப்பட்ட குடோன்கள், லாஸ்பேட்டையில் உள்ள உள் விளையாட்டு அரங்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். ஆய்வின் பொழுது சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார், சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு உடனிருந்தனர். மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி கொரோனா மற்றும் ஒமிக்ரான் தொற்று அதிகரித்தால் கூடுதல் படுக்கைகள் அமைப்பது தொடர்பாக ஆய்வு செய்ததாகவும் மேலும் போதிய மருந்துகள் கையிருப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். இதேபோல் ஒமிக்ரான் தொற்று உறுதிப்படுத்தும் கருவி அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்திரா இண்டென் சர்வீஸ். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பொழுது விழாக்கால சிறப்பு சலுகையாக இதுவரை 2வது சிலிண்டர் பெறாதவர்கள் உடனடியாக ரூபாய் 1450 மட்டும் பணம் செலுத்தி சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையான ஆவணங்கள்: சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் அசல், கேஸ் புக் அசல், ஆதார் அடையாள அட்டை நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3. இப்பொழுது எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் உங்கள் சிறிய சோட்டு 5 kg FTL சிலிண்டரை உடனடியாக பெற்றுக்கொள்ளவும். 19 kg வர்த்தக கேஸ் உடனடி இணைப்பு கிடைக்கும். 14.2 kg வீட்டு உபயோக கேஸ் 2 சிலிண்டர்களுடன் உடனடி இணைப்பு கிடைக்கும். குறைந்த விலையில் தரமான சேவை, எல்லோர் வீட்டிலும் கேஸ் இணைப்பு. இதுவே எங்கள் இலக்கு. முகவரி: இந்திரா இண்டென் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. செய்திகள் தொடருகின்றன. புதுச்சேரியில் கோவிலில் இருந்த சிசிடிவி கேமரா டிரைவ் மற்றும் புதிய வேஷ்டிகளை திருடி சென்ற பிரபல திருடனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நூறடி சாலையில் சாரதாம்பாள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் பூஜைகள் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது மர்ம நபர் ஒருவர் கோவில் அலுவலகத்தில் இருந்த ரூபாய் 17,000 மதிப்பிலான சிசிடிவி கேமரா டிரைவ், புதிய வேஷ்டிகள் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளார். இதனை பார்த்த கோவில் நிர்வாகிகள் அவரை துரத்தி பிடித்த பொழுது அவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இதே கோவிலில் பணிபுரிந்த சென்னையை சேர்ந்த வெங்கட்ராமன் என்பது தெரியவந்ததை அடுத்து அவரை உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து கோவில் மேலாளர் ஜெயக்குமார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வெங்கட்ராமனிடம் இருந்து திருடிய பொருட்களை மீட்டு விசாரணை நடத்தியதில் அவர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவர் கோவையில் ஒரு வழக்கில் தேடப்பட்டு வருவதும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் பகுதியில் HDFC வங்கி திறப்பு விழா அமைச்சர் தேனி ஜெயக்குமார், எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மாட வீதியில் HDFC வங்கி திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார்,
புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வங்கியை திறந்து வைத்தனர். திறப்பு விழாவிற்கு HDFC வங்கியின் சென்னை மண்டல மேலாளர் பாலாஜி கிருஷ்ணமாச்சாரி, மாவட்ட மேலாளர் சண்முகம், கிளை மேலாளர் தினேஷ் மார்டின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் அன்பு மற்றும் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள், முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். அதாவது இந்த தொகுதி வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற வியாபாரிகள் எவ்வளோ சொந்தங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாஜகவில் இணைந்த 6 நாளில் பஞ்சாப் எம்எல்ஏ பல்விந்தர் சிங் லட்டி மீண்டும் தாய் கட்சியான காங்கிரஸில் இணைந்தார். காங்கிரஸ் ஆட்சி நடந்து வரும் பஞ்சாப் மாநிலத்தில் இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்ற பாஜக தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது. சீக்கியர்களுக்காகவும் பஞ்சாபியர்களுக்காகவும் மோடி அரசு செயல்படுத்திய திட்டங்களை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியின் ஹர்கோவிந்தராபுரா எம்எல்ஏவான பல்விந்தர் சிங் லட்டி மற்றும் எம்எல்ஏ பதேஜ் ஜங் சிங் பத்வாவுடன் கடந்த சில தினங்களுக்கு முன் பாஜகவில் இணைந்தார். இந்நிலையில் பாஜகவில் இணைந்த 6 நாளில் பஞ்சாப் எம்எல்ஏ பல்விந்தர் சிங் லட்டி மீண்டும் தாய் கட்சியான காங்கிரஸில் இணைந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியாய விலை கடைகளில் சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. வைத்தியநாதன் அவர்கள் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் 15 வயது முதல் 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான தடுப்பூசி முகாமினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் 26 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுமிதா. நன்றி, வணக்கம்.